முதலமைச்சரை சந்திச்சிருக்கீங்க. இன்னைக்கு காலையில ஒரு சந்திப்பு, இன்னொரு சந்திப்பு பார்க்கிறது உடல்நிலை மட்டும் பத்தி பேசப்பட்டா இல்ல அரசியல் முடிவு? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறிது நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூர்ண குணமடைந்து வந்திருக்கிறார். அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான் மரியாதை நிமித்தமாகத்தான் அவரை இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கலைஞர் அவருடைய மூத்த குமாரர் முத்து அவருடைய மறைவை பற்றியும் நான் விசாரித்தேன். வேற என்ன சொல்லுங்க? அரசியல் நிமித்தமான அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. சரி, நீங்க பாஜக காலையிலே சந்திச்ச வரை ஓகே, மறுபடியும் ஒரு முதலமைச்சர் நேரடியா வந்து சந்திக்கிறீங்க, அது வந்து அரசியல் பின்புலம் இதுல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நலம் பற்றிய விசாரிப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றது என்று தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து இன்னைக்கு வாக் அவுட் பண்ணியிருக்கிறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எல்லாருக்கும் முழு மனதோட இந்த முடிவு எட்டப்பட்டதா? இது நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் காலையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய அரசியல் ஆலோசகர் அத்தனைக்கும் பதிலளித்து விட்டார். உரிய பதிலை அளித்திருக்கார். எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தின்னு தான் பாக்குறீங்களா? எதிர்காலத்தில் அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம். கூட்டணிக்கான சந்திப்பு கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய யூகம். நீங்க தானே சார் சொன்னீங்க அரசியல்ல நண்பனும் இல்லை எதிரி இல்லை. அது நடந்துக்க எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்து தானே இருக்குது. நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறீங்க. உங்ககிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியா பேச முற்பட்டாங்க. பாஜக கூட்டணியிலிருந்து இதுவரை யாரும் இல்லை. சரி, உங்களுடைய மதிப்பு புரியாம அவமானப்படுத்தியதா பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. ஏன் இந்த கூட்டணி? எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கிறது. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கு. அரசியலில் நான் மாண்புமிகு அம்மாவிடம் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். இல்லை, இப்போ பாஜகவோட விலகியது வந்து உங்களுக்கு வருத்தமா இருக்கா, இல்லாட்டி சரியான முடிவு? இன்றைய கால சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன வருத்தம் என்று சொன்னால், பார்லிமெண்டில் மக்களவையில் சமக்கரா சிக்ஷா நிதியுதவி பற்றி ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது மும்மொழி கொள்கை அந்த அரசு, தமிழக அரசு ஏற்கவில்லை. அதனால் தான் நாங்கள் அந்த நிதியை நிறுத்தி வைத்துள்ளோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது. அது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது அல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிதி ஒதுக்கீடு காரணம். நீங்க பலமுறை சந்திக்க முயற்சி எடுத்தீங்க. இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளிலேயே மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஜனநாயக கடமையை செய்ய தவறியதில் அத்தனை பொருள் பற்றியும் நான் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ சமீபத்தில் இதுதானே கண்டன அறிக்கையா பார்க்க முடிஞ்சது. எது நிதி? அது நீங்களா உருவப்படுத்துறது இல்லை, ரொம்ப நாள் பிரச்சனை. அறிக்கை மட்டும் மாநில சுயாட்சி, மாநிலத்துடைய பங்கீடு பல்வேறு விஷயங்கள்ல முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு, கண்டனம் பண்ணிட்டு. அது குறித்து நீங்க சொன்னீங்களா? தொடர்ச்சியான தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீங்க உறுதுணையா? இல்லை, மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய மாநில அரசை நான் கண்டித்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைய நிலைமை. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்க முடிவு தொடர்ச்சியா தேர்தல் வரை நீடிக்குமா? அதுவும் அப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. தேர்தல் வரை இந்த முடிவு வந்து நீடிக்குமான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. நல்ல கவனிச்சு பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெற்ற தேர்தல். அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார்? தேசிய அளவில் ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணி அமைக்கின்றார். மாண்புமிகு பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து அழைக்கிறார். ஒரு வாரத்தில் என்னாச்சு? போயிட்டாரு. அந்த தேர்தல் தனித்தனி என்னங்க இப்போ வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். சரி, இப்போ திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாமா சார்? இல்லை அதை மறுத்துருவீங்களா? சுயமரியாதையிலே அதிமுக பாஜக கூட்டணி விரும்பவில்லை.
திமுகவுடன் கூட்டணி இல்லைன்றதை சொல்ல முடியுமா சார்? நான் என் சிந்தையில் உதயாத கருத்துக்களை நீங்களா சொல்லிக்கிட்டு நீங்களா டிபேட்ல போய் கலந்துக்கிட்டு நீங்களா பேசிட்டு அதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அவர்களும் பேசவில்லை, நானும் பேசவில்லை. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.